ஸோ அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இவங்க பேரண்ட் தான் வரணும் நினச்சாங்க. என்னோட பேரண்ட் தான் தெரியுங்களே, மருமகளுக்கு வந்து தாய் வீட்டில் தானே வரணும், மாமியார் வரக்கூடாதுனால ஸோ வேணாம், சரி ஓகே ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், 2 பேருமே வேணாம், தேவையில்லாம் குழந்தை பிறக்கிற டைம்ல எந்த மனஸ்தாபம் யாருக்கும் வந்துடக்கூடாது, நம்ம 2 பேருமே பார்த்துக்கலாம். அந்த கெத்து பையன் பிறந்துட்டானா ஒரு கெத்து தான் சரிங்களா, அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது ரொம்ப தவறான விஷயம். இது கண்டிப்பா வந்து எல்லாருமே எதிர்க்கணும். நீங்க பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். அதுவும் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அது வந்து அம்மாவோட டெசிஷனா இருக்கணுமே தவிர வேற யாரோட இன்ஃப்ளூயன்ஸா அதுல இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் புருஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டைம் வீடியோ. ஸ்டோரி டைம் வீடியோனா அது என்னன்னா, இது வந்து எங்களுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி டைம். ஸோ எல்லாருக்கும் மாதிரியே பிரெக்னன்சி ஸ்டோரி வந்து ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு லவ் மேரேஜ், லவ் ஸ்டோரி அதெல்லாம் கேட்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும், அதே மாதிரி அந்த பிரெக்னன்சி டைம் அண்ட் டெலிவரி டேட், அந்த டேட்டை நடக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ என்னோட ஸ்டோரியில என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐஷு டெலிவரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. பிகாஸ் ஏன்னா born and brought up in குவைத்னால. ஸோ அங்க வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நிறைய கன்சீவ் ஆன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படின்னா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கும்போது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னோட டேட் ஆஃப் டெலிவரி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணுறேன். என்ன உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேருக்கு மேபி அப்படியா அப்படி இல்லாமல் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு மேபி எனக்கும் அப்படிதாங்க நடந்தது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஆச்சரியப்படுற மாதிரியும் ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம் அவங்களுக்கு. சில பேருக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து என்ன சொல்றது, சிங்கிள் பேரண்டா நாங்க அங்க வந்து அவளுக்கு எல்லாமே நானே தான் பார்த்தேன். சிங்கிள் பேரண்ட் இல்ல, வித்தவுட் அந்த எல்டர்ஸ் இல்லாததுனால. ஸோ அதுதான் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா வந்து காலையில பிளட் டெஸ்ட், செக்அப்பு, ஈவினிங் செக்அப்பு, சாட்டர்டேஸ்ல செக்அப், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியும் பிரச்சனைகள் வந்தது. அது என்ன பிரச்சனைகள் நம்ம சொல்றதோட பட்டவ தான் சொல்லணும். ஆச்சரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா செக்அப் போறது அதெல்லாம் வந்து ஆச்சரியங்கள் கிடையாது. செக்அப்ல சில சுவாரஸ்யம் நடந்திருக்கு, சில ட்ராஜடி நடந்திருக்கு. ஸோ அதுதான் மெயினான விஷயம் இதுல. ஸோ தேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் என்னன்னா எல்லாருமே இருந்தாங்க. நான் டெலிவரி வந்து சென்னையில டெலிவரி பண்ணதுனால பேசுறேன். நீ பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு, என்ன பத்தி நீங்க விட்டுனே இருக்கீங்க லைனா, நானே பேசுறேன். சோ தேவோட டெலிவரி பாத்தீங்கன்னா இங்க சென்னையில தான் நடந்தது. SM சுந்தர மெடிக்கல் ஃபவுண்டேஷன்ல அண்ணா நகர்ல நடந்தது. சோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஓஹோ ஆஹா அந்த மாதிரி வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டெலிவரின்றதுனால கொஞ்சம் புதுசா இருந்தது எல்லாமே. பட் ஸ்டில் எல்லாமே மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டா போயிருப்போம்ல, ஓகே வலிக்கும் அப்படின்றது ப்ரிப்பேர்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்குமே நார்மல் டெலிவரி தான். ஸோ சிசேரியன் வந்து நம்ம அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணி முடியாத பட்சத்தில் சிசேரியன் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு நான் போன 2 டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் சிசேரியன் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி எவ்வளோ பெயின் இருந்தாலும் நம்ம வந்து போயிடும், பாஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் நான் இருந்தேன். ஆமா. ஸோ தேவ் டெலிவரி பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு அட்மிட் ஆனா நைட் 10 மணிக்கு அவன் பிறந்துட்டான். ஸோ அது 1 டே த்ரூ அவுட் 6 o'clock 1 o'clockல இருந்து மத்தியானம் 1 இருந்து நல்லா சிவியரா பெயின் இருந்தது. பட் ரொம்ப ப்ராக்ரஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் நடந்தது. சீக்கிரம் பெயின் வந்தது, அதனால சீக்கிரம் டெலிவரி ஆயிடுச்சு. பட் ஜெனரல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து செக்அப் எல்லாமே வந்து இப்போ வந்து எப்படி வந்து இர்ஃபான்ஸ் வியூ இதுல வந்து ஜெண்டர் வந்து துபாயில போய் பார்த்துட்டு வந்து இங்க வந்து வீடியோ போட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்க அதெல்லாம் பண்ணல. நாங்க வந்து நாங்க கேட்கவே இல்ல, ஆக்சுவலி ரிவ்யூலும் பண்ணல. ஆக்சுவலி வயித்துல தேவ் இருந்தப்ப நான் வந்து குவைத்துல இருந்தேன். குவைத்தோட இதுபடி செக்அப் ஸ்கேன்லாம் பண்றாங்கல்ல, அங்க வந்து 4th மந்த் நீங்க ஸ்கேன் பண்ண போனீங்க. நான் வந்து 3rd மந்த் அங்க போனேன். 4th மந்த் ஸ்கேன், அதாவது என்னோட 2வது ஸ்கேன்ல நம்ம கேட்காம அவங்க ஜெண்டர் சொல்லிடுவாங்க. அது எப்பவுமே சொல்லிடுவாங்க. இவன் வந்து ஐஷுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அங்க வந்து அது ஒரு பெரிய விஷயம் அந்த ஜெண்டர் சொல்றது. பட் எங்களுக்கு வந்து அந்த பெரிய விஷயமா அவங்க சொல்லல. ஜஸ்ட் லைக் தட் குழந்தை க்ரோ ஆயிருக்கு அது மாதிரி லைனா சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் தான், இவங்க 4th மந்த் வந்து பையன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 6 மந்த் வந்து பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க ஸ்கேன்ல இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அது வேணும்னு ஜெண்டர் வேணும் அப்படின்றது கேட்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஊர்கள் இந்த மாதிரி அரபு நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அபார்ஷன் வந்து லீகல் கிடையாது. ஸோ நீங்க ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது அபார்ட்லாம் பண்ண முடியாது. லைக் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அது மாதிரிலாம் அது ஒரு நீங்க இன்னும் கேட்டா அங்க வந்து குழந்தை வந்து இன்கேஸ் ஏதாவது ஜெனட்டிக்கலி டிசார்டர் அந்த மாதிரி இருந்தா கூட அபார்ட் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரி, அதனால அங்கே ஜெண்டர் ரிவீல் பண்றதுலாம் சாதாரண விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஐஷுவோட டெலிவரிக்கு போயிடலாம். ஸோ ஐஷுவோட பிரெக்னன்சிலேருந்து பிரெக்னன்சி ஒரு பிளான்டு பிரெக்னன்சி. தேவது அப்படி கிடையாது. தேவது பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி அந்த நெக்ஸ்ட் மந்த்தே தேவ் வந்து கன்சீவ் ஆயிட்டான். பட் ஐஷுது வந்து ஆஃப்டர் 6 long years ஐஷு வந்து வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா ஐஷு வேணுமா வேணாம் கிடையாது. எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவுக்கு அப்புறமா ஒரு பையன் வேணுமா வேணாவா, பையனை நல்லா படிக்க வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு. எதுக்குன்னா வந்து நான் வந்து அப்ப ஜாப் போயிட்டு இருந்தேன். தேவ் வந்து 1.5 yearsல அந்த 1.5 years to அவன் ஒரு 5 years வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜாபையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும் அப்படின்னும் போது பிசிக்கலா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தாலும் நமக்கு மென்டலா அந்த ஒரு மைண்ட் வந்து எங்கேஜாவே இருக்கும். ஐயோ என்னடா இது ஒரு பேலன்ஸ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இது ஓடிட்டே இருக்கும். ஆனா வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன ரேஞ்சில் அவன் வந்து செட்டில் ஆயிட்டான். ஓகே நம்ம வந்து வேலைக்கு போறேன், அவனும் டே கேர் போவான், ஸ்கூல்ல இருந்து வருவோம், படிப்போம், விளையாடுவோம், வீக்கெண்ட் ஆனா வெளியில போவோம், ஏர்ன் பண்ணுவோம், 2 பேரும் ஏர்ன் பண்ணுவோம், நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம், நல்ல லைஃப் செட்டிலா இருந்தது. ஓகே போதும், எனக்கு வந்து போதும்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொரு குழந்தை வேணும். ஆக்சுவலா வந்து குழந்தை இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆஃபீஸ் வந்து கேப் எடுக்கணும், குழந்தைய வளர்க்கணும், கூடயே இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்து. ஆனா இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவ் பிறந்து ஒரு 1.5 வயசு தான் இவங்க ஜாபே போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மீன்ஸ் வெல் செட்டில்டா ஆயிடுச்சு. அவன் பேபி சிட்டிங்ல வந்து இந்த வெல் அகாமடேட் ஆயிட்டான். ஸோ எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாத இருந்ததுனால ஓகே அப்படின்னு இருந்தோம். ஸோ போக போக பார்க்கும் போல அவனுக்கு ஒரு ஆள் எங்கள் காலத்துக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு இப்போ நம்ம பார்ப்போம்ல நெய்பர்ஸ் கிட்ட பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லை சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும் போல நம்ம பையனுக்கு லோன்லியா இருக்கானே அப்படின்னு ஒரு தோண்டுச்சு. அது மட்டுமே இல்லை, நமக்கு வர நெக்ஸ்ட் குழந்தை வந்து பையனா மட்டும் இருக்கக்கூடாது, பொண்ணா இருக்கணும். எனக்கு நான் வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்னோட இவரோட அந்த ஒரு சித்தாந்தம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி என்னோட சித்தாந்தம் என்னன்னா இண்டிவிஜுவலா தான் நம்ம பிறக்கிறோம், லைஃப் சாகிற வரைக்கும் இண்டிவிஜுவலா தான் நம்ம இருப்போம். நம்ம ஈவன் அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ குழந்தையோ பிள்ளையோ எதுவா இருந்தாலும் நம்ம தனி மனுஷங்க தான். அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு பாண்ட், நமக்கு ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் அது நல்லதுதான். பாண்டிங்ன்றது பிளட் ரிலேஷன்ல தான் வரணும்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பாண்டிங் வரலாம், அது வந்து எனக்கு இல்ல. பட் ஸ்டில் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எப்பன்னா ஒரு 5வது வருஷம், தேவோட 5வது வருஷம், நாங்க எப்பப்பெல்லாம் வெக்கேஷன் வருமோ இவங்களோட அம்மாவும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க குழந்தை 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 குழந்தை. அதை வந்து அவர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நமக்கு எப்பவுமே வந்து நம்ம சொல்றதுல ரெஜிஸ்டரே ஆகாது. இவர் வந்து ஐயோ நமக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு அவர் மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. எனக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா அந்த பொன் குழந்தையா இருக்கணும். ஏன்னா வந்து எங்க வீட்டுல நாங்க 2 பேர் பசங்க. ஸோ அதெல்லாம் எங்க வீட்டுல பொன் குழந்தை கிடையாதுனால எனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்கணும். ஏன் அப்ப தேவ் வந்தப்ப சந்தோஷப்பட்டீங்க? பையன் எப்பவுமே வந்து அது வந்து பையன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பையன் பிறந்ததா 2வது எது வேணாலும் பிறந்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து காதுல கேட்டு கேட்டு வளர்ந்தது. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டு 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 வளரும் போது மைண்ட்ல பதிஞ்சிரும். அப்படியே அந்த கெத்து, பையன் பிறந்துட்டானா ஒரு கெத்து தான், சரிங்களா? அது மாதிரிதான் எனக்கு இருந்தது. அது ரொம்ப தவறான விஷயம். இது கண்டிப்பா வந்து எல்லாருமே எதிர்க்கணும். நீங்க பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். அதுவும் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அது வந்து அம்மாவோட டெசிஷனா இருக்கணுமே தவிர வேற யாரோட இன்ஃபுளுன்ஸா அது இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் புருஷனோட இன்ஃபுளுன்ஸ். ஏன்னா அதை சுமக்க போறது அந்த தாய் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனிவே நாம வந்து 6th இயர் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேருமே வந்து ஓகே நமக்கு 2வது குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற நான் ஒரு கண்டிஷனோட தான் பெத்துக்கிட்டேன். என்னன்னா நான் இனிமே வேலைக்கு போக மாட்டேன். என்னால அந்த ஒரு மென்டல் ட்ராமால இருந்து நான் வந்து இப்பதான் வெளியில வந்திருக்கேன். ஒரு 1 or 2 years தான் ஆயிருக்கும். தேவதர்ஷ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மூஞ்சில நச்சு குத்தி விட்டுருவேன். ஏன்னா வந்து சொல்றாங்க வந்து அப்பாக்கள் தெய்வங்கள் எல்லாம்ன்றாங்க. இருந்தாலும் அந்த காலைல ஆபீஸ் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, சளி பிடிச்சதா, கச்சிஃப் எடுத்து மூக்க சிந்திருப்பானா, இல்லைன்னா யூனிஃபார்ம்லயே தொடச்சிருப்பானா, சாப்பிட்டுருப்பானா, மருந்து டே கேர்ல கொடுத்துருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ஸுக்கு ஓடுமா ஓடாதான்றது இல்லை. எங்க வீட்டுல ஓடிச்சான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஆஃபீஸ் வேலையே ஓடாது. ஆஃபீஸ் வேலை சுத்தமா ஓடவே ஓடாது. அது குழந்தை வந்து ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா ஒரு டே கேர்ல அடிக்கிறாங்களா, ஒழுங்கா சாப்பாடு குடுக்குறாங்களா, இல்ல குப்பை தொட்டியில கொட்டிட்டு டப்பா கொடுத்துறாங்களா, இதெல்லாம் சொல்லி சொல்லிடுறேன். சோ அதனால எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்ட்ல இருந்து கிளியர் ஆகி வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிட்டு, இன்னொரு குழந்தைன்றதே மனசு ஏத்துக்கவே இல்லை. பல வருஷங்களா வந்து அது வந்து மனசு ஏத்துக்காததுனால எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் கட் அண்ட் ரைட்டா, நான் வந்து இனிமேல் ஜாபுக்கு எல்லாம் போக மாட்டேன். இவளுக்கு நார்மல் டெலிவரி வச்சு சிகி ஆச்சுன்னா என் உயிரை வாங்கி இருந்திருப்பா.
அதனால வந்து நான் வந்து ஜாப் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்சீவ் ஆகிட்டு எப்படியோ 8 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் தான், இன்னும் மாசம் சொல்லி 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 இப்படி போக வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 9 மாசம் வரைக்கும் ஜாப் வீட்டுல போயிட்டேன். இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டா. நம்ம காலையில வந்து பாதாம்லாம் உரிச்சு வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா எடுத்து குப்பையில போட்டுருவா. பயங்கர ஃப்ராடு இது, சரிங்களா? அதனால வந்து ஆபீஸ்க்கு போனோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அதாவது மூவ்மெண்ட்ல இருப்பா. வயித்துல வந்து குழந்தை இருக்கிற அந்த ஒரு மாசம், அந்த ஒரு 10 மாசங்கள் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் அந்த ஒரு பாச பிணைப்புகள் வருமோன்னு தெரியாது. அப்படி ஒரு கவனிப்பு. அந்த குழந்தை இப்படி எடுத்து இப்படி வெளியில போன வரைக்கும் 2 பேர் மேலேயும் பாசம் இருக்காது. அந்த குழந்தையும் தூக்குறது கிடையாது, அந்த பொண்டாட்டியும் பாக்குறது கிடையாது. அது வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் அந்த அடகாக்குறதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியும் ஆயிடுச்சுங்க. ஐயோ, டெலிவரி ஸ்டோரி வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? இருங்க, டெலிவரி ஸ்டோரிக்கு வரேன். ஓகே, நம்ம வந்து குவைத்தில் தான் டெலிவரி பார்க்க போறோன்றது முடிவாயிடுச்சு. எங்களுடைய எல்டர்ஸ் யாருமே அங்கே வர முடியல, டியூ டு அந்த 60+ இஷ்யூஸ், அங்கே இருந்து விசா இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து கூப்பிட முடியல. இவர் மட்டும்தான் என்னை பார்த்துக்கக்கூடிய நிலைமை. ஸோ அப்படி கிடையாது, ஆக்சுவலாக வந்து இவங்க பேரண்ட் தான் வரணும்னு நினைச்சாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஃபாதருக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சுனால வர முடியல. ஸோ ஒத்தையா அவங்க அம்மானால வர முடியல. ரொம்ப வயசாயிடுச்சு, பேரா தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட பேரண்ட்ஸ் தான் தெரியுங்களே, மருமகளுக்கு வந்து தாய் வீட்டில் இருந்தால் நான் வரணும், மாமியார் வரக்கூடாது சொன்னதுனால ஸோ வேணாம், சரி ஓகே ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். தேவோட ப்ரீகேஜிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போயிருந்தாங்க. ஒரு 3 months அங்கே இருந்திருந்தாங்க. ஸோ அதனால இந்த டெலிவரி ஐஷு டெலிவரிக்கு எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலான்னு பிளான் இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல விசா கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடைக்காம போயிடுச்சு. எங்கள் அம்மா மட்டும் தான் வரா மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் அம்மா மட்டும் வந்துட்டு அவங்க மட்டும் சிங்கிளாக வர்றது போகிறது அப்படின்றது கன்வீனியன்ட்டா இல்லை, அவங்க சைட்லேயே கன்வீனியன்ட்டா இல்லை, எனக்குமே அது சரின்னு படலை. ஸோ அதனால வந்து வேண்டாம், இவர் சொன்னார் திருப்பி எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ அது வந்து அப்ப ஓகேவா இருக்கும். அந்த டைம்ல மேபி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி from the beginning எல்லாமே ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது வந்து கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் சரி வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா அது மேபி ஒரு பேடா ரிஃப்ளெக்ட் ஆயிடுமோ, ஏன் எங்க அம்மா அப்பா வந்து விசா கிடைக்கலாம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னும் போது அது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், 2 பேருமே வேணாம், தேவையில்லாம குழந்தை பிறகுற டைம்ல எந்த மனஸ்தாபம் யாருக்கும் வந்துடக்கூடாது, நம்ம 2 பேருமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆல்ரெடி எனக்கு தேவ் பிறந்தப்பவே பாத்தீங்கன்னா நான் 8 மாசத்துல வந்து நான் வந்துட்டேன் குவைத்துக்கு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் சாப்பாடு பழகுனது எல்லாமே நான் தான் பண்ணேன். குழந்தை குளிப்பாட்டுறதுல இருந்து எனக்கு டெலிவரி ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இருந்து பாப்பாவை நானே குளிப்பாட்ட ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பாத்துக்கிறது எல்லாமே. ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. டெலிவரி டேட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி டேட் எல்லாம் கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி தான். அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி என்னன்னா 9 மாசம் செக்அப் வந்து போகும்போது நாங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன். பிரைவேட்டை விட கவர்மெண்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அது வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும். நமக்கு வந்து கவர்மெண்ட்ல தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பா, அதனால பிரைவேட்ல பார்க்கலாம். அது வந்து லைக் என்ன சொல்ல, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்க்கலாம், கிளினிக். நீங்க சில பேர் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் சில பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பிரைவேட்ல பார்த்தலாம். பட் கம்பேர் டு பிரைவேட்ல சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. இன் கேஸ் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு. கவர்மெண்ட்ல ஒண்ணே டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. பிரைவேட்ல வந்து கூட ஹஸ்பண்ட் இருக்கலாமா, ஆமா, டெலிவரி டைம்ல ஹஸ்பண்ட் இருக்கலாம். கவர்மெண்ட்ல அது அலௌட் கிடையாது. கவர்மெண்ட் சூப்பர் பெரிய ஹாஸ்பிடல் தான். சோ 9th month பாத்தீங்கன்னா செக்அப்க்கு போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சினா என்னவா சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பிரெக்னன்சியோட. ஒரு 5th monthல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிபி இருந்தது. பிபினா அது வந்து பிரஷர்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் சொல்றேன், நர்ஸ் கோட் பார்த்தா பயம். நான் சொல்றேன் கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு செக்அப்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிபி ரைஸ் ஆன மாதிரி காமிக்கும். வீட்ல நான் செக் பண்ணும்போது நார்மலா இருக்கும். ஆனா பிபி மெடிசன்லாம் எதுவும் எனக்கு கொடுக்கல. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. வீட்டுல உப்பு இல்லாம சாப்பிட்றது, அந்த அப்பளம் ஊறுகாலாம் சாப்பிட அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பேபி ஆஸ்பிரன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். 9வது மாசம் செக்அப் பாத்தீங்கன்னா குழந்தைலாம் வந்து 2.8 கிலோ வெயிட் இருக்குது. ஓகே, எல்லாம் நார்மல், தண்ணிலாம் கூட ஓகேவா இருக்கு. ஆனா ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 180 இருக்குது, 170 180 இருக்குது. டெலிவரி டேட் கொடுத்தது ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் கடைசி அந்த டைம்ல. கிட்டத்தட்ட வந்து நாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் செப்டம்பர் மாசம் பிறந்ததுன்னா என் பிறந்த நாளுக்கும் அவ பிறந்த நாளுக்கும் கரெக்டா இருக்கும். செப்டம்பர் 6 என்னோட பர்த்டே. ஸோ அதனால அப்படி இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரின்னு ஆகஸ்ட் அந்த ஜூலை மாசம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து செக்அப்புக்கு போகும்போது லாஸ்ட் அந்த 9th month ஃபர்ஸ்ட் செக்அப் போகும்போது பிபி அதிகமா இருக்கு, இப்பவே நீங்க மெயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு தடவை பிபி லேபர் வார்டில் வந்து பிபி செக்அப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அதுலேயே இன்னும் ப்ரெஷர் ஏறிடுச்சு. ஸோ லேபர் மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணும்போது 190 ஆயிடுச்சு. 170 இருந்தது. 190 ஆனோன்னா அவங்க இமீடியட்டா ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி படுக்க வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி ஓகே, மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, படுக்க வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா தூங்கிட்டு ட்ரிப்ஸ் தான், சாப்பாடுகள்லாம் ஒண்ணும் இல்லை.
தூங்கின அப்புறம் பாத்தீங்கன்னா 130-90 ஆயிடுச்சு. 130-90 கூட வந்து இல்ல இது இன்னும் குறையணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விடிய காத்தால பாத்தீங்கன்னா 120-70 ஆயிடுச்சு. ஓகே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய டாக்டர் வந்து சொன்னாரு, இல்ல இல்ல இவங்களுக்கு இன்னும் 1 வீக்ல பாத்தீங்கன்னா பேபி வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகிடும், ரெடி ஃபார் டெலிவரி. இந்த டைம்ல வீட்டுக்குலாம் அமிச்சிட்டு திடீர்னு பிபி ஷூட் அப் ஆயிடுச்சுன்னா வந்து ரிஸ்க். அதனால இவங்க இங்கேயே இருக்கட்டும், ஒரு 2-3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேபி growth பார்த்துட்டு நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு அவங்க பேசுறது வந்து கேக்குது. கொஞ்சம் அரபி பேசுறாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாங்க. அந்த ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு போவாங்க நர்ஸ்லாம், அதை பிரிச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரியும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்டியூஸ் பண்றாங்க பெயின். இன்டியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து விஷயமே இருக்கு. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா